ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் ஐபிசி தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் 19 முதல் நாடளாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. காணத் தவறாதீர்கள். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசப் போகிறோம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், நாடளாவிய ரீதியில் மக்களுடைய வாய்களிலும் சமூக ஊடகங்களிலும் அதிகளவில் பேசப்படக்கூடிய பெயர்கள் கச்சா, தெம்பிரி லஹிரு, கேகல் பத்ரே பத்மே, பெக்கோ சமன், இப்படியான பெயர்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உண்மையில் இந்த பெயர்கள் எல்லாம் யார்? இவர்களெல்லாம் நாட்டிற்காக என்ன செய்தார்கள்? ஏன் இவர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? காரணம், நாட்டை ஒரு காலப்பகுதியில் மிக மோசமாக வைத்திருந்தவர்கள், பாதாள உலகத்தினுடைய தாதாக்களாக செயல்பட்டவர்கள். இவர்கள் தொடர்பாக பல்வேறு விதமான அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் தொடர்ச்சியாக விசாரணைகளில் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. காரணம், இவர்களுடைய கைதுகள் தொடர்பாகவும் இந்த கைதுகளின் பின்னணியிலே இவர்களுடைய விசாரணையில் அடிக்கடி வெளியாகக்கூடிய மிக முக்கியமான சில சம்பவங்களுமே இதற்கான காரணமாக இருக்கிறது. அப்படியான ஒரு விடயம் தொடர்பாகத்தான் இன்றைய நாளில் பார்க்க போகிறோம். ஆழமாக சில விடயங்களை விரிவாக ஆராய போகிறோம். நீங்களும் கூட தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். இப்படியான ஒரு விடயம் தொடர்பாகத்தான் இன்றைய நாளில் சற்று ஆழமாக பார்க்க போகிறோம். அப்படியாக வருகிற போது, கச்சா என்று அறியப்பட்டிருக்கக்கூடிய நபர், உங்களுக்கு தெரியும், மெத்தனியவிலை வைத்து முக்கொலை இடம்பெற்றது. இந்த முக்கொலையிலே கச்சாவும் அவருடைய 2 குழந்தைகளும் கொல்லப்பட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த விவகாரம் அவ்வளவு பெரிதாக பேசப்படவில்லை என்று சொன்னாலும், அதன் பின்பதாக வர வர இவர் ஒரு பேசுபொருளாக மாறுகின்ற நிலையில் இவருடைய கொலை சம்பவமும் பேசுபொருளாக மாறியிருந்தது. குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் அவர்களுடைய கொலை சம்பவத்தோடு இந்த கச்சா தொடர்பு பட்டிருப்பதான தகவல்கள் அன்றைய நாட்களாக அதிகளவிலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் கச்சாவினுடைய மனைவியும் கச்சாவினுடைய மகனும் ஊடக வெளிச்சத்தில் அதிகம் பகிரப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயங்களிலே இருக்கக்கூடிய உண்மை தன்மைகள் என்ன? இவர்கள் மாறி மாறி ஒரு கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கேட்கின்றவர்களுக்கு தலையை சுத்துகின்ற அளவுக்கு கச்சாவினுடைய மூத்த மகன் ஒரு கதை சொல்லுகிறார், கச்சாவினுடைய மனைவி ஒரு கதை சொல்லுகிறார். இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயம் என்ன என்பதுதான் இப்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நாட்டை மிக மோசமான ஒரு சூழலுக்கு உட்படுத்தியவர்கள், நாட்டிலே வாழக்கூடியவர்களை அச்சத்திற்குட்படுத்தியவர்கள், இவர்கள் இப்போது கொலை செய்யப்பட்ட பின்பும் இந்த அளவுக்கு பேசப்படுகிறார்கள் என்று சொன்னால், தெம்பிரி லஹிரு, பெக்கோ சமன், கெகல் பத்ரே பத்மே போன்றவர்கள் கைதுகளுக்கு பின்னால் இப்படியாக பேசப்படுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் இந்த நாட்டை எந்த அளவுக்கு பாதித்திருக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக இருக்கும் என்று நம்புகிறேன். நிச்சயமாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த கச்சா என்று சொல்லக்கூடியவர், அருணவிதான கமகி என்று சொல்லக்கூடிய அந்த நபர், இலங்கையினுடைய முந்தைய ஆட்சியாளர்களுடைய ஒரு ஏவல் நாயாக தான் செயற்பட்டதாக அவர் தன்னுடைய வாயால் ஒத்துக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக அவர் உயிரிழப்பதற்கு முன்பதாக தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய வலைகுலி பதிவாளர் ஒருவரிடம் ஒரு நேர்காணலை வழங்கியிருந்தார். அந்த 2 நேர்காணல்களை அடிப்படையாக வைத்துதான் இவருடைய கொலை சம்பவம் இடம்பெற்றதாக சந்தேகங்கள் காணப்படுகிறது. குறிப்பாக அவர் ராஜபக்ஷக்களினுடைய எல்லா விதமான அட்டூழியங்களினுடைய பங்காளியாக தான் இருந்ததாக குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்லாமல் தான் ஒரு ஏவல் நாயாக அவர்களுக்கு செய்யப்பட்டதாகவும் கருத்து வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலையில் யார் இந்த கச்சா என்று கேள்வி எழுகின்ற போது, கச்சா ஆரம்ப காலங்களில் ஒரு பேருந்தினுடைய சாரதியாக காணப்படுகிறார். சிங்கள பிரதேசம் ஒன்றிலே 2009 கால பகுதியிலே பேருந்தினுடைய சாரதியாக செயற்பட்டிருக்கக்கூடிய இந்த கச்சா அதன் பின்பதாக திருமணமாகி, திருமணத்தின் பின்பதாக குழந்தை பிறந்த பின்பு மீளவும் மித்தனிய பிரதேசத்திற்கு வருகிறார். அப்படி மித்தனிய பிரதேசத்திற்கு வருகிற போது அங்கே இருந்து யாழ்ப்பாணத்திற்கான பேருந்து சேவைக்கு அவர் சாரதியாக பணிக்கப்படுகிறார். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இவர் பயணிக்கின்ற அந்த கால பகுதியில் பேருந்தில் கஞ்சா கடத்திய குற்றச்சாட்டிலே இவர் கைது செய்யப்படுகிறார். அதன் பின்பதாக இவரை பிணையில் எடுப்பதற்கு இவருடைய மனைவியினுடைய தந்தையும் அதே போல இவர்களோடு சேர்ந்து கபில திஸ்ஸவிதாரண என்று சொல்லக்கூடிய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய முன்னாள் மாகாண சபை உறுப்பினர், தென் மாகாண சபை உறுப்பினர் ஒருவரும் மிக கரசனையோடு இவரை வெளியிலே எடுக்கிறார்கள். இவர் வெளியே வந்த பிறகு இந்த கபில திஸ்ஸவிதாரண மற்றும் மஹிந்த ராஜபக்ச ஆகியோருடைய தொடர்போடு இவர் பாதுகாப்பு அமைச்சினுடைய ஒரு சாரதியாக
அதிகாரியாக நியமிக்கப்படுகிறார். ஆக நாட்டிலே கஞ்சா கடத்தி கைது செய்யப்பட்ட ஒரு பஸ் சாரதி பாதுகாப்பு அமைச்சினுடைய சாரதியாக பணிக்கப்படுகிறார் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய ஒழுங்கும் சட்டமும் குற்றங்களுக்கான தண்டனைகளும் எப்படி இருந்திருக்கிறது என்பதனை நீங்களே ஊகித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சரி, இப்படியாக இந்த விவகாரம் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியில் இவர்கள் மிக மோசமான மனித கொலைகளையும் கடத்தல்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு மனித கொலையாகவே ரக்பி வீரர் வசீம் தாஜுதீனுடைய கொலை சம்பவமும் பதிவாகிறது. மஹிந்த ராஜபக்சவினுடைய மகன் நாமல் ராஜபக்ச ஒரு ரக்பி வீரர், உங்களுக்கு தெரியும். அவர் விளையாடுகிற கால பகுதியிலே இன்னும் ஒரு ரக்பி வீரராக பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய வசீம் தாஜுதீன் கொல்லப்படுகிறார், காரோடு எரித்து கொல்லப்படுகிறார். இவருடைய இந்த கொலை சம்பவத்தை பல்வேறு விதங்களில் பல்வேறு நபர்கள் செய்திருந்ததாக பல கட்டங்களில் சொல்லப்பட்டது. ஆனால் விசாரணைகள் பூரணப்படுத்தப்படவில்லை. இந்த நிலையில் சிசிடிவி காணொலிகளினுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் கச்சா என்று சொல்லக்கூடிய இந்த அருணவிதான கமகே டிபெண்டர் ரக வாகனம் ஒன்றிலே அவர் கொல்லப்படுவதற்கு முன்பதாக அவரை பின்தொடர்ந்த விடயம் வெளியாகிறது. இதனை கச்சாவினுடைய மனைவி உறுதிப்படுத்துகிறார். இது என்னுடைய கணவர் தான் என்பதனை அவர் உறுதிப்படுத்துகிறார். அப்படியாக உறுதிப்படுத்துகிற போது அவர் நிறைய விடயங்களை சொன்னதாக சொல்லப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ச்சியான தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக தென்னிலங்கையினுடைய வலையொலி பதிவாளர்கள், யூடியூபர்ஸ் அதிகமான செய்திகளை வெளியிடுகிறார்கள், காணொலிகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான தகவல்களின் அடிப்படையில் பார்க்கிற போது மிக மோசமாக வசீம் தாஜுதீன் கொல்லப்பட்டதற்கும் இந்த கச்சா காரணமாக இருக்கிறார். இவருடைய பின்னால் இவர் ஏவலாளராக செயற்பட்ட அந்த எஜமானர்கள் தான் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே தான் ஊடகங்களின் முன்பதாக நாமல் ராஜபக்ச முதலே கண்ணீர் வடிக்கிறார். மிக விரைவாக நீதியை வழங்குங்கள் அவருடைய ஆத்மாவுக்கு என்று சொல்லி 2012ஆம் ஆண்டு கால பகுதியிலே அவர் கொல்லப்படுகிறார். அப்போது நாட்டினுடைய ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச காணப்படுகிறார். நாட்டினுடைய குட்டி இளவரசனாக நாமல் ராஜபக்ச காணப்படுகிறார். அப்படி இப்போது இருக்கக்கூடிய உங்களுடைய அக்கறை அப்போது இருந்திருந்தால் நீங்கள் நீதியான விசாரணைகளை செய்திருக்கலாமா இல்லையா? ஆனால் இப்போது இந்த அரசிடம் நீங்கள் விசாரணை செய்யுங்கள், அவருடைய ஆன்மாவுக்கு நீதி வழங்குங்கள் என்ற மாதிரியாக ஒரு முதலை கண்ணீர் வடிக்கக்கூடிய விடயம். அதாவது எங்களுக்கும் இந்த விவகாரத்தில் சம்மதம் இல்லை என்பது போல அவர்கள் கருத்துக்களை சொல்லிக் கொள்கிறார்கள். இப்படியான ஒரு சம்பவம் தான் இடம்பெற்றது. அதாவது கச்சாவினுடைய கொலையின் பின்பதாக கச்சாவினுடைய மனைவியினுடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு சுமார் 3.5 லட்சம் ரூபாய் பணத்தினை பெக்கோ சமன் இட்டுவிடுகிறார். அதாவது எப்படி நாமல் ராஜபக்ச இந்த கருத்தை வெளியிட்டு முதலை கண்ணீர் வடிக்கிறாரோ அதுபோல இந்த கொலை சம்பவத்தில் தனக்கு தொடர்பில்லை என்பதனை காட்டுவதற்காக குழந்தைகளையும் கொன்றிருக்கிறார். ஆகவே தனக்கு அப்படியாக வெளிப்படுத்திக் கொள்வதற்காக மனைவியினுடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு 3.5 லட்சம் ரூபாய் போட்டு விடுகிறார். இது கடந்த 4-5 நாட்களுக்கு முன்பதாக கச்சாவினுடைய மகன் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலே வெளியாகிறது. இந்த நிலையில் இந்த விவகாரங்களை எல்லாம் கேட்கிற போது நமக்கு ஒரு விதமாக தலை சுத்தி கொண்டு இருக்கும். அப்படியான இந்த இடியப்ப சிக்கல்களை இங்கே காணக்கூடியதாக இருக்கும். இந்த நிலையில தான் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் வசீம் தாஜுதீன் அவர்களுடைய கொலை சம்பவம் பதிவாகிறது. கொலை சம்பவத்தை செய்திருக்கக்கூடியவர் கச்சா என்பது உறுதி செய்யப்படுகிறது. அதன் அடிப்படையில் பார்க்கிற போது இப்போது கச்சா ஏன் கொல்லப்பட்டார் என்று சொன்னால் கச்சா தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய யூடியூபர் ஒருவருக்கு வழங்கி இருக்கக்கூடிய 2 நேர்காணல்கள் தான் காரணமாக இருக்கிறது. இந்த நிலையில் இவர்கள் மிக நெருக்கமாக செயற்பட்டிருக்கக்கூடிய மஹிந்த தரப்பாக இருக்கலாம், கபில திசவிதாரணர் போன்றவர்களாக இருக்கலாம். எல்லோருமே இவருக்கு எதிரானவர்களாக காணப்படுகிறார்கள். இவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் காணப்படக்கூடிய நிலையில் என்பிபி அரசு பதவியேற்று ஆரம்ப கால பகுதி குறிப்பாக பிப்ரவரி மாதம் அளவிலே கச்சா மித்தனியவை வைத்து சுட்டுக் கொல்லப்படுகிறார். இவருடைய கொலை சம்பவம் அவ்வளவு பெரிதாக பேசப்படவில்லை என்றாலும் கொலை குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது வேறு கோணத்திலே ஆராயப்பட்ட நிலையில் இந்த பெக்கோ சமனினுடைய ஏவலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கொலையை செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது பெக்கோ சமனும் தெம்பிலி லஹிரவும் இணைந்து சிலருக்கு கட்டளை வழங்கியிருந்தார்களாம். அவர்கள் அந்த கட்டளையை நிறைவேற்றியிருந்ததாக சொல்லப்படுகிறது. அவர்கள் அப்படியான ஒரு வாக்குமூலத்தை வழங்கியிருந்தார்கள். இவர்கள் தான் கொல்ல சொன்னார்கள் என்று சொல்லி அந்த கொல்வதற்கு முன்பதாக தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி பெக்கோ சமனிடம் கேட்கப்பட்டதாம். குழந்தைகளும் உடன் இருக்கிறார்கள், என்ன செய்ய என்று சொல்லி ஒன்றையும் பார்க்க வேண்டாம், முடித்து விடுங்கள் என்று சொல்லி பெக்கோ சமன் சொன்னதாக அந்த கொலையாளிகள் வாக்குமூலம் வழங்கி இருக்கிறார்கள்.
இந்த நிலையிலேயே இன்னொரு விதமாக இந்த வழக்கு அணுகப்படக்கூடிய சம்பவத்திற்கான சாட்சியங்கள் அல்லது ஏற்பாடுகள் செய்யப்படுகிறதா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயம் 4-5 நாட்களுக்கு முன்பதாக இந்த கச்சாவினுடைய மூத்த மகன் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை மேற்கொள்கிறார். கச்சாவினுடைய மகன் நடத்தி இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் சந்திப்பிலே தன்னுடைய தாயோடு தவறான உறவை பேணி இருக்கக்கூடிய அந்த நபரும் தன்னுடைய தாயும் சேர்ந்துதான் தன்னுடைய தந்தையை கொன்றதாக அவர் குறிப்பிடுகிறார். இதனை தன்னுடைய தந்தையினுடைய சகோதரிகளும் இந்த சந்தேகம் கொள்வதாக சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இந்த நபருடைய பேரை சொல்லுகிற போது சம்பத் ராமநாயக்க என்று சொல்லக்கூடிய நபர் தான் இந்த கொலையை செய்ததாகவும் இந்த சம்பத் ராமநாயக்கவுக்கும் பெக்கோ சமனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும் சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த நிலையில் பெக்கோ சமன் தானே இந்த ஏவல்களை செய்ததாகவும் இதற்கான காரணம் என்று வருகிற போது கஞ்சா கடத்தல் அல்லது கஞ்சா பரிமாற்றல் வழக்கிலே கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை காரணமாகத்தான் இந்த கொலை செய்யப்பட்டதாக சொல்லுகிறார்கள். இந்த விவகாரங்களை எல்லாம் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வது, எப்படி நம்புவது என்பது தெரியவில்லை. இந்த நிலையிலே தாய்க்கு எதிராக மகன் சொல்லுகின்ற இந்த சாட்சியங்களை எடுத்துக்கொள்வதா அல்லது தாய் சொல்லக்கூடிய விடயங்கள் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அஜித் தர்மபால் என்று சொல்லக்கூடிய லண்டனிலே இருந்து இயங்கக்கூடிய முன்னாள் போலீஸ் அதிகாரி அவருடைய யூடியூப் தளத்திற்கு இந்த கச்சாவினுடைய மனைவி ஒரு நேர்காணல் வழங்குகிறார். அந்த நேர்காணலில் சொல்கிறார், தன்னுடைய மகன் 16 வயதுடைய மகன் பாடசாலை கல்வியை இடைநிறுத்தியவர், இவருக்கு சரியாக எழுத வாசிக்க தெரியாது. இந்த நிலையில் அவர் எப்படி முகநூலில் பதிவிட முடியும் என்ற செய்தியை கேட்கிறார். அதே நேரத்தில் இவருடைய முகநூலை பார்க்கிற போது சில நாட்களுக்கு முன்பதாக நாமல் ராஜபக்சவினுடைய ஆட்கள் தான் என்னுடைய தந்தையை கொன்றார்கள் என்று சொல்லியும் எழுதியிருக்கிறார். இந்த நிலையில் இந்த தாயை சொல்லுகின்ற விடயம் என்ன என்று சொன்னால், கபில திசவிதாரணவினுடைய வழிகாட்டலில் தான் தன்னுடைய மகன் இப்படியான கருத்துக்களை சொல்லுகிறார் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக கபில திசவிதாரணவினுடைய மகளுக்கும் தன்னுடைய மகனுக்கும் காதல் 2 வருடங்களாக இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த விவகாரங்களை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதுதான் சிக்கலாக இருக்கிறது. தாய்க்கு எதிராக மகனும் மகனுக்கு எதிராக தாயும் சொல்லுகின்ற நிலை, நாட்டுக்கு எதிராக பல கொலைகளையும் பல கடத்தல்களையும் செய்த கச்சா கொல்லப்படுகிறார். அவரை கொன்றவர்கள் நாட்டை மிக மோசமாக உலுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாதாள உலகத்தினுடைய தாதாக்களாக இருக்கிறார்கள். இப்படி இந்த விவகாரம் நீண்டு கொண்டே போகிறது. இந்த நிலையில் இந்த கச்சாவினுடைய கொலைக்கான ஆயுதங்களை வழங்கியது சம்பத் மனம்பேறி என்ற விடயமும் வெளியாகி இருக்கிறது. ஆக சம்பத் மனமேறி சொல்லுகிறார், கச்சாவை கொள்வதற்கு தான் ஆயுதங்கள் கேட்டார்கள் என்று தெரியாது, ஆயுதங்கள் கேட்டார்கள், நான் கொடுத்தேன், இவ்வளவுதான் என்னுடைய விடயம் என்று சொல்லுகிறார். ஆக இப்படியாக இந்த நகர்வுகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தளம், ஒரே ஒரு குடும்பம், அது ராஜபக்ச குடும்பங்களாகவே இருக்கிறது. அவர்கள் கடந்த காலங்களில் நாட்டிலே ஆட்சியை செய்தார்களா அல்லது அராஜகம் செய்தார்களா என்பதை நீங்கள் தீர்மானிக்கலாம். உங்களுக்கு தெரியும் அவர்கள் என்ன செய்தார்கள், எப்படி செய்தார்கள் என்பதெல்லாம் நானும் நீங்களும் நன்கறியக்கூடியதாக இருக்கிறது. நாட்டினுடைய கடந்த கால 2 சம்பவங்கள் அனைத்திற்குமாக இந்த ராஜபக்சக்கள் காரணமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய காலப்பகுதியிலே தான் தென்னிலங்கையிலே அதிகளவான நிழல் உலக தாதாக்கள் இருந்தார்கள். கொலைகள், கட்ட பஞ்சாயத்துக்கள், ஆட்கடத்தல்கள் இருந்தது. கிழக்கிலே மனிதவரி பிடித்து இனிய பாரதியும் பிள்ளையானும் கொலைகளை செய்தார்கள், கடத்தல்களை செய்தார்கள். வடக்கிலே ஒட்டுக்குழுக்கள் அப்படியான நகர்வுகளை செய்தது. வெள்ளை வேன்கள் கடத்தி கொண்டிருந்தது. கண்கள் தூண்டப்பட்டு கைகள் கட்டப்பட்ட நிலையில் உடலங்கள் கிடத்தப்பட்டிருந்தது. இப்படிக்கான நிலைமைகள் எல்லாம் இருந்திருந்த நிலையில் தெற்கிலும் அதே போன்று ஒரு நிலைமை இருந்தது. கொஞ்சமும் சிலைக்காமல் வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுக்கு செய்வது போல தங்களுக்கு விருப்பமில்லாதவர்களை தெற்கிலே கொன்று குவிப்பதிலே இவர்கள் மிக கச்சிதமாக தங்களுடைய செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 2012ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி இந்த கச்சாவினுடைய செயற்பாடுகளால் வசீம் தாஜுதீன் கொல்லப்படுகிறார். அவருடைய கொலை சம்பவம் இடம்பெற்று 13 ஆண்டுகளின் பின்பதாக இந்த விவகாரம் வெளிவருகிறது. குறிப்பாக இந்த விடயத்திலே கச்சா தொடர்பு பெற்றிருப்பதாக போலீஸ் மா அதிபர் கடந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி அறிவிக்கிறார். இந்த நிலையில் இவர்களுடைய கொலை, இவர்களின் பின்னால் இருக்கக்கூடிய விடயங்கள், இவர்களை யார் இயக்குகிறார்கள், இந்த சம்பவங்கள் எல்லாம் புரியாத புதிராகவே இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பெக்கோ சமரினுடைய மாய்த்துணர் கைது செய்யப்படுகிறார். கொழும்பிலே அவரிடமும் ஆயுதங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. தாராளமாக ஆயுதங்களை விதைத்து விநியோகித்து பகிர்ந்து கஞ்சாவையும் ஹெரோயினையும் ஐஸையும் கடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நாட்டை எந்த வழியில் முன்னேற்ற பார்த்திருக்கிறார்கள்? ஆசியாவின் ஆச்சரியம், ஆசியாவின் ஆச்சரியம் என்று சொல்லி இருந்தவர்கள் ஆசியாவிலே ஆச்சரியமான நாடாக இலங்கையை கடந்த காலங்களில் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய மிக முக்கியமான
உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாகும். ஆகவே இப்போதைய அரசு கைதுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. இந்த கைதுகள் தண்டனையை நோக்கி நகர வேண்டும், ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய விடயம். ஆகவே நிச்சயமாக இந்த விவகாரங்களுக்கான முடிவுகள் கண்டறியப்பட வேண்டும், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். மீண்டும் இந்த நாட்டில் இப்படியான கொலைகளும் இப்படியான கடத்தல்களும் இடம்பெறக்கூடாது என்பதே அனைவருடைய பிரார்த்தனையுமாக இருக்கிறது. மக்களே, உங்களுடைய பார்வையில் விட்டுவிடலாம். இந்த விவகாரங்கள் இடியப்பச்சுக்களுக்குள்ளான இந்த கருத்துக்களை எப்படி நாங்கள் அனுமானிப்பது? காத்திருக்கலாம், உண்மையினுடைய முடிவுகள் வெளிவருகின்ற போது அந்த விவகாரங்கள் சரியான பதிலை சொல்லுமா என்று. இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த குடும்பம் எப்போது தண்டிக்கப்படும், எப்போது கைது செய்யப்படும் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. இது வடக்கு கிழக்கில் மாத்திரமல்ல, தென்னிலங்கையிலும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி உறவுகளே. நாளை மற்றும் ஒரு இன்றைய எதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.